வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓய்வூதியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு புதிய உத்தரவு அப்படிங்கிற தலைப்பு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முன்னாள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஓய்வூதியர்களின் குறைகளை 21 நாட்களுக்கு தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து அமைச்சகங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. CPNGRAMS எனப்படும் ஓய்வூதியம் மையப்படுத்தப்பட்ட பொது குறை தீர்ப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு இணையதளத்தை மத்திய அரசு சமீபத்தில் மறு ஆய்வு செய்தது. அதன் பிறகு ஓய்வூதியதாரர்களின் குறைகளை விரைவாகவும் திறமையாகவும் தீர்ப்பதற்கு அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. புதிய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்களின் குறைகளை 21 நாட்களுக்கு நிவர்த்தி செய்ய அமைச்சகங்கள் முயற்சி செய்ய வேண்டும். குறைகளை தீர்க்க அதிக நேரம் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் இணையதளத்தில் இடைக்கால பதிலளிக்க வேண்டும். முழு அரசு அணுகுமுறை என்பதன் கீழ் குறைகள் தீர்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது இந்த அலுவலகத்தில் உடன் தொடர்புடையது அல்ல என கூறி குறைகளை உடனடியாக சுருக்கமாக முடிக்கக்கூடாது. குறை தீர்க்கப்படும் நேரத்தில் தேவையான தகவல்கள் மற்றும் ஆவணங்களுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அறிக்கையை இணைக்கப்பட வேண்டும். இணையதளத்தில் நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் தொடர்பான குறைகளை அமைச்சகங்கள் மாதந்தோறும் மதிப்பாய்வு செய்ய வேண்டும். மேலும் ஓய்வூதியம் தொடர்பான குறைகள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தரமான முறையில் தீர்வு காண்பதை உறுதி செய்ய வேண்டும். அதேபோல ஓய்வூதியம் தொடர்பான குறைகளின் போக்கை குறைதீர் அலுவலர் ஆய்வு செய்ய வேண்டும். குறை தீர்க்கப்பட்ட 30 நாட்களுக்குள் அதை எதிர்த்து மனுதாரர் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு அலுவலர் 30 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும். அதே நேரத்தில் தொடர்புடைய ஆவணங்கள் இருந்தால் அதனுடன் இணைக்க வேண்டும். அமைச்சகத்தில் நேரடியாக வழங்கப்பட்ட குறைதீர்ப்பு விண்ணப்பங்களை CPNGRAMS எனப்படும் ஓய்வூதிய மையப்படுத்தப்பட்ட பொது குறைதீர்ப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.